அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 2023 ஜூனில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கியிருந்தது அரசு. சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, தற்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கி இருந்தது. இந்த உத்தரவை மீறி கனகசபை மீது பக்தர்களை ஏற விடாமல் தீட்சிதர்கள் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுப்பதாக கூறி தீட்சிதர் மீது காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டது. அரசு உத்தரவு மீறிய கோயில் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் செல்லியம்மன் கோயில் செயல் அலுவலர் சரண்யா சிதம்பரம் நகர காவல்துறையிடம் புகார் செய்தார். அதன் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் தீட்சிதர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டு தீட்சிதர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்தரையன் இதற்கு முன்பு நடைபெற்ற போது காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கோபி ஆஜராகி வழக்கின் விசாரணை நிலுவையில் உள்ளதாகவும் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றங்களை வாதங்களை வைத்தார்கள். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி தீட்சிதர் மீது வழக்கை ரத்து செய்ய மறுத்து தீட்சிதர் தாக்கல் செய்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். இதே போல கனகசபை மீது ஏறி நின்று தரிசனம் செய்ய முயன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தரை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் தீட்சிதர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தீட்சிதர் கௌரி சங்கர் உள்ளிட்ட 8 பேர் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கின் விசாரணையை கடலூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கையும் ரத்து செய்ய கோரி தீட்சிதர்கள் கௌரி சங்கர் உள்ளிட்ட 8 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கையும் நீதிபதி அதாவது தீட்சிதர்களுக்கு எதிரான தீட்சிதர் மீது வழக்கு பதிவு செய்ததை ரத்து செய்ய கோரிய தீட்சிதர் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.